Hi, hello, welcome back to TNPC Preparation. So, என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எக்ஸிக்யூட்டிவோட பார்ட் 3 ஆஃப் த வீடியோ. ஸோ இன்னும் ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து மெம்பர் ஆன்லி வீடியோஸ்க்கு போயிடும். ஸோ ஃபிஃப்த் பார்ட்லேருந்து அது வந்து மெம்பர் ஆன்லி வீடியோஸாக வரும். 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சாப்டர். ஸோ இந்த சாப்டர் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் பிரசிடென்ட், அதாவது குரூப் 1 2021 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து லிங்க் ஆயிருக்கனால நம்ம இந்த சீரீஸ் எடுத்திருக்கோம். ஸோ த இந்தியன் பிரசிடென்ட் ஹேஸ் அ வீட்டோ பவர் ஓவர் மணி பில், ஆர்டினரி பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். அண்ட் இன்னொன்று வந்து மணி பில் கேன் இன்ட்ரடியூஸ் இன் பார்லிமெண்ட் வித்வுட் பிரசிடென்ட் அப்ரூவல் ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து த ஃபினான்ஸ் கமிஷனர்ஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது கரெக்ட் அப்படின்றது. ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லெஜிஸ்லேச்சரில் இருக்குது, இன்னொன்று வந்து லெஜிஸ்லேச்சரில் ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி இந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ்லேயும் ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட்டிவில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான லிங்கேஜஸ் ஆன் ஸ்க்ரீன்ஷாட்ஸு. ஸோ சிலபஸ் என்ன சிலபஸ் லிங்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு செப்பரேட்டாகவே டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் எஃபெக்டிங் இந்தியாவில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதே எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்லேயும் வருவாங்க, பட் ரெஸ்பெக்டிவ் பொசிஷன். ஸோ பிரசிடென்ட்க்கு பதிலாக இங்கே கவர்னர், அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர், இங்கே சீஃப் மினிஸ்டர், அதே மாதிரி ஸ்பீக்கர் ரெண்டு இடத்துலையும் வருவாங்க. நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அங்கே அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இங்கே அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரெஸ்பெக்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 3 ஆஃப் த வீடியோன்றனால 40 ஸ்லைட் போகணும். லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டை சமான் பண்ணுறது. இப்போ செஷன் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3 செஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 3 செஷனில் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நோட்டீஸ் வந்து இவர் தான் கொடுப்பாரு, முடிக்கிறதுக்கான நோட்டீஸும் இவர் தான் கொடுப்பாரு. அண்ட் லோக்சபாவை டிசால்வ் பண்ணணும், அவங்களோட மெஜாரிட்டியை லூஸ் பண்ணிட்டாங்க, ஸோ டிசால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் பிரசிடென்ட் தான் வந்து பண்ணுவார். அண்ட் வீட்டோ பவர் இருக்குது ஓவர் நான் மணி பில்ஸ். இது முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் மணி பில்ஸ் கிட்ட வீட்டோ பவர் இருக்குது. என்ன வீட்டோ பவர்னா அப்சல்யூட் வீட்டோ அண்ட் சஸ்பென்சிவ் வீட்டோ. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் வீட்டோ பவர் இருக்குது. குவாலிஃபைட் வீட்டோ வந்து இந்தியன் பிரசிடென்ட்க்கு கிடையாது, பட் ரிமைனிங் 3 வீட்டோ பவர் வந்து இந்தியன் பிரசிடென்ட்க்கு வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபைட் வீட்டோ வந்து யூஎஸ் பிரசிடென்ட்க்கு இருக்குது. ஸோ என்னென்ன நம்ம முன்னாடி சொன்னோம், அப்சல்யூட் அண்ட் சஸ்பென்சிவ் சொன்னோம். அப்சல்யூட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு பில்லை வந்து இவரை சைன் பண்ணாதான் வந்து அது ஆக்டாக மாறும். ஸோ அதை வந்து வித்ஹோல்ட் பண்ணுறது, லைக் நான் வந்து எந்த ஆக்ஷனுமே வித்ஹோல்ட் அப்படின்னா நான் வந்து லைக் நோ சொல்லிட்டேன், அதுக்கான ஆக்ஷன் எடுக்காமல் நோ சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வித்ஹோல்டிங், அவரோட அசென்ட் கொடுக்காம வித்ஹோல்ட் பண்ணுறது, இது வந்து அப்சல்யூட் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா லைக் நீங்கள் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பி அதை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவார். அதே அந்த சமயத்தில் லெஜிஸ்லேச்சர் வந்து ஆர்டினரி மெஜாரிட்டி பாஸ் பண்ணி அதே பில்லை வித் சேஞ்சஸ் இல்லை வித்தவுட் சேஞ்சஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இது வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. பாக்கெட் வீட்டோன்னா லைக் எந்த ஆக்ஷனுமே எடுக்கிறது, லைக் எஸ்ஸும் சொல்லலை நோவும் சொல்லலை, எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்னா அது பாக்கெட் வீட்டோ. நோ அப்படின்னு சொன்னது வந்து அப்சல்யூட் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோன்னா சென்ட் பண்ணுறாங்க, பட் ஆர்டினரி மெஜாரிட்டியில் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணலாம், அது சஸ்பென்சிவ் வீட்டோ. குவாலிஃபைட் வீட்டோனா ஹையர் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறது, பட் இந்த குவாலிஃபைட் வீட்டோ இந்தியன் பிரசிடென்ட்க்கு கிடையாது. ஸோ அண்ட் அனதர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவுக்கு 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறது, லோக்சபாவுக்கு 2 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறது, அண்ட் பார்லிமெண்ட்டுக்கு டிரெக்டாக மெசேஜ் சென்ட் பண்ணுறது, அண்ட் இனாக்ரல் அட்ரஸை வந்து பிரசிடென்ட் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அண்ட் சில பில்ஸை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அண்ட் பார்லிமெண்ட் செஷனில் இல்லாத போது ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து இவர் தான் இஷ்யூ பண்ணுவார். அண்ட் சில கமிஷன்ஸோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை பார்லிமெண்ட்டில் இவர் தான் ப்ரெசென்ட் பண்ணுவார். அதே மாதிரி லோக்சபாவோட ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ப்ரோ டேர்மை அப்பாயிண்ட் பண்ணுறதும் இவர் தான். ஸோ ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ப்ரோ டேர்ம் அப்படின்னா என்னென்னா, லைக் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் இல்லாத சமயத்தில்
அவரோட ஆப்சன்ஸில் அந்த ரோலை ப்ளே பண்ணுறவங்க தான் வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ப்ரோட்டம். ஸோ லோக்சபாக்கு ஸ்பீக்கர் இருக்க மாதிரி அவர் இல்லாத போது யார் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றவங்கள தான் வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ப்ரோட்டம். ஸோ அவங்களையும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் அப்சல்யூட் வீட்டோ சொன்னோம் ஃபார் ஓவர் நான் மணி பில்ஸ். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லுக்கு மேலேயும் அவருக்கு வீட்டோ பவர் இருக்குது. அதே மாதிரி போர்ட்ஸ் அண்ட் ஏரோட்ராம்ஸ் ரிலேட்டட் லாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ மாடிஃபை பண்ணுறதோ இதை நல்லிஃபை பண்ணுறதோ எல்லாத்துக்குமே வந்து இவருக்கு வந்து பவர் இருக்குது. ஏரோட்ரோம் அப்படின்னா என்னென்னா ஸ்மால் ஏர்போர்ட்டை தான் வந்து ஏரோட்ரோம் இல்லை ஏர்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஸோ ஃபினான்ஷியல் பவர் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் வீட்டோ பவர் ஓவர் சர்டன் நான் மணி பில்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மணி பில்லாக இருந்துச்சு அப்படின்னா மணி பில்லாக இருந்தது தான் பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸே பண்ண முடியும். அண்ட் கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியானா அதுக்குன்னு ஒரு ஆக்டே இருக்குது, 1950 எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபண்ட் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து பிரசிடென்ட்க்கு பதிலாக அவர் வச்சுருந்துருப்பார். அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலமாக அந்த ஃபண்டில் இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த ஃபண்ட் அப்படின்னா டிசாஸ்டர்ஸ்க்கும் அண்ட் எதிர்பாராத சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கும் அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் தான். அண்ட் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் பார்லிமெண்ட்டில் பண்ணுறதும் வந்து இவர் தான். அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் இப்போ இன்கம் டேக்ஸில் ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ ஷேர் போகணுன்றதை டிட்டர்மைன் பண்ணுறதும் இவர் தான். அதே மாதிரி கிராண்ட் இன் எய்ட் ஸ்டேட்ஸ்க்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதும் இவர் தான். ஃபார் கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் அதாவது சில ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்தே நம்மளுக்கு ஃபண்டிங் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கிராண்ட் இன் எய்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஜூட் எக்ஸ்போர்ட் டியூட்டி, அதாவது ஜூட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக சில சப்சிடிஸ் கொடுப்பாங்க, சில ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் டு அசாம், பீகார், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட். ஸோ இந்த ஷேர் ஆஃப் கிராண்ட் இன் எய்ட் எவ்வளோ அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதும் வந்து பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபைனான்ஷியல் பவர். நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் பவர் அப்படின்னா என்னென்னா கருணை கொண்டு சில மனுக்கள் வந்து தாக்கப்படும் போது இந்த பவர்ஸை கொண்டு பிரசிடென்ட் வந்து அவங்கள வந்து விடுவிப்பாங்க. ஸோ கம்யூட், ரெப்ரேவ், பார்டன், ரெஸ்பைட், ரெமிஷன், சஸ்பென்ஷன். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ பார்டன் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்சு நம்ம வந்து பிரசிடென்ட் கிட்ட அந்த மர்சி வச்சு நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அவர் பார்டனிங் யூஸ் பண்ணாரு அப்படின்னா நம்மளை கம்ப்ளீட்டாக வந்து விடுதலை பண்ணிடுவார் அந்த க்ரைம்லேருந்து, லெட்டிங் ஹம் கோ ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் சிட்டிசன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கம்யூட்டேஷன் அப்படின்னா ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் அதை வந்து ஒரு லெஸ் பனிஷ்மெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டெத் பெனால்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைஃப் சென்டென்ஸாக வந்து மாற்றுறது. நெக்ஸ்ட் வந்து ரெப்ரிவ். ஸோ ரெப்ரிவ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை வந்து டிலே பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில காலங்கள் அவகாசம் கொடுத்து பிரசிடென்ட்டோட பார்டன் வந்து கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை வந்து அவங்க வந்து இன்கேஸ் கிடச்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி, கிடைக்கல அப்படின்னா அந்த என்ன டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் கிடச்சிதோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரெப்ரிவ். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பைட். ஸோ ரெஸ்பைட் அப்படின்னா என்னென்னா லைக் குவாண்டம், அந்த டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸை வந்து கம்மி பண்ணுறது. சைட்டிங் என்ன சில சர்க்கம்ஸ்டன்சஸ்க்காக, ஒரு ஆள் ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்காங்க, இல்லை மென்டலி டிஸார்டராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சூழ்நிலையை காரணம் கொண்டு அந்த பனிஷ்மெண்ட்ஸோட டிகிரியை வந்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து ரெஸ்பைட். ரெமிஷன் அப்படின்னா அந்த நேச்சரையே சேஞ்ச் பண்ணாமல், நேச்சர் ஆஃப் பனிஷ்மெண்ட்டையே வந்து சேஞ்ச் பண்ணாமல் லைக் ஆனால் குவாண்டம்னா அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து குறைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 20 years ஆஃப் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 years வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ குவாண்டம் அப்படின்னா நம்பர். ஸோ 20 to 10 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த நேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணல. இது வந்து ரெமிஷன். ஆனால் கம்யூட்டேஷன் அப்படின்னா நேச்சரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெத் பெனால்ட்டிலேருந்து லைஃப் சென்டென்ஸ்க்கு வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து கம்யூட்டேஷன். ரெஸ்பைட்னா இந்த குவாண்டமை கம்மி பண்றீங்க, பட் சைட்டிங் த சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலையை காரணம் கொண்டு அந்த டிகிரியை வந்து கம்மி பண்றீங்க. இது வந்து ரெஸ்பைட். ரெப்ரிவ் அப்படின்னா அந்த டிலே, எக்ஸிக்யூஷனுக்கு டிலே கொடுக்கறது. பர்டனை கம்ப்ளீட்டாக வந்து விடுதலை பண்ணிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் மர்சி, கருணை
மனு கொண்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வழங்குறதுக்கு அவருக்கு வந்து பவர் இருக்கு. அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டோட மற்ற ஜட்ஜஸையும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் சில சட்ட ரீதியாக இல்லை சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ரீதியாக அவருக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து அட்வைஸ் தான், கண்டிப்பாக அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அவருக்கு. ஸோ இது வந்து ஜுடிஷியல் பவர். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி பவர். ஸோ எமர்ஜென்சி டைமில் அவருக்கு நிறைய எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 352 விதிப்படி இந்தியாவில் வந்து ஏதோ செக்யூரிட்டி த்ரெட் வருது டியூ டு வாரோ இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இல்லை இன்டர்னல் ரிபெலியன், இதனால் இந்தியாவுக்கு செக்யூரிட்டி வைஸ் பாதிப்பு வருது அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க யூஸிங் ஆர்டிகல் 352. அதுவும் இவர் தான் பண்ணுவார். அண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸ்டேட்டுக்கு பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இதில் 2 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 356னா கான்ஸ்டியூஷனல் மெஷினரியில் ஏதோ பிரேக் டவுன் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து 356 வரும். இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் சொன்ன டிரெக்ஷனை ஃபாலோ பண்ணல, இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒபே பண்ணலை அப்படின்னா 365 மூலமாக ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு பிரசிடென்ட் ரூலை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பாதிச்சிச்சு அப்படின்னா ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்செல்லேனியஸ். ஸோ மிஸ்செல்லேனியஸ் இது முன்னாடியே சொன்னோம், ஏதாவது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்கான சில மேட்டர்ஸ் ஆஃப் கொஸ்டினை வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்து அட்வைசரி ஒப்பீனியன் வந்து வாங்குறதுக்கான பவர் இருக்குது. அது ஜுடிஷியரியில் சொன்னோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த், இவ்வளோ ஜட்ஜஸ் தான் இருக்கணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அண்ட் யூபிஎஸ்சியோட கம்போஷன், எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும், அவங்களோட ரூல்ஸ் இது எல்லாத்தையும் மேக் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனை செட் பண்ணி அந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக ஹிந்தியோட யூசேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பவரும் வந்து இவருக்கு இருக்குது. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரெகுலேஷன்ஸை லே பண்ணலாம். அதே மாதிரி ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேக் பண்ணலாம். இது எல்லாமே அவரோட மிஸ்செல்லேனியஸ் பவரில் வரும். ஸோ இது வரைக்கும் பார்த்த பவரில் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் பவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, பஞ்சாப் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பிரசிடென்ட் ரூல் கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பவர். நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் கவர்னர்ஸ், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இது என்ன பவர் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட் செஷனை சமான் பண்ணுறது, டிசால்வ் பண்ணுறது பண்ணுவார். என்ன பவர்? லெஜிஸ்லேட்டிவ் பவர். நெக்ஸ்ட் வந்து பில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்புறம் பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போவாங்க. பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ண அப்புறம் அது ஆக்டாக மாறும். அது என்ன பவர்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர். நெக்ஸ்ட் வந்து அந்த பார்டனிங் பவர் சொன்னோம் இல்லையா. ஸோ டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதோ இல்லை பார்டன் பண்ணுறதோ இதுக்கு வந்து பிரசிடென்ட்க்கு பவர் இருக்குது. அது என்ன பவர்னா ஜுடிஷியரி பவர். நெக்ஸ்ட் வந்து நேஷனோட அஃபேர்ஸ், நாட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வரும். அதே மாதிரி பட்ஜெட் செஷன் அப்போது பார்லிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் தான். அது வந்து ஃபினான்ஷியல் பவரில் வரும். நெக்ஸ்ட் வந்து வார், கண்ட்ரி வந்து வாரை டிக்ளேர் பண்ணுறது பிரசிடென்ட்டோட நேமில் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுவும் வந்து எமர்ஜென்சி பவரில் வரும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரியோட அம்பாசிடர், ஹை கமிஷனர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம நேஷனை ஃபாரின் லேண்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. ஸோ இவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அவங்க. ஸோ மெயின்டைனிங் ஃபாரின் ரிலேஷன் சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவரில் ஒரு லைன் வரும். நெக்ஸ்ட் வந்து த பிரசிடென்ட் காசஸ் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் பிஃபோர் பார்லிமெண்ட். ஸோ சில ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாருன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரில் வரும். நெக்ஸ்ட் இது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பவர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 1947 2019 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து 1947 to 64 வரைக்கும் அவர் தான் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாத காலங்கள், ஸோ May 27 to June 9 வந்து குல்சாரி லால் நந்தா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1964 to 66 வந்து லால் பகதூர் சாஸ்திரி.
அண்ட் அதே திரும்ப குறுகிய மாதங்கள், அதாவது ஜான் 11 டு ஜான் 24 வந்து குல்சாரி லால் நந்தா இருக்காங்க. அதுக்கப்புறம் 1966 டு 77 ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியட்ல இந்திரா காந்தி பீரியட். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து மொரார்ஜி தேசாய். அண்ட் அதுக்கப்புறம் 1 இயர் வந்து சரண் சிங். அண்ட் திரும்பவும் 1980ல 1977க்கு அப்புறம் அந்த எமர்ஜென்சி எல்லாம் முடிஞ்சு திரும்ப 1980ல இந்திரா காந்தி வராங்க. அண்ட் இந்திரா காந்தி இறந்தப்புறம் 1984 டு 89 வந்து ராஜீவ் காந்தி வந்து இருக்காங்க. ராஜீவ் காந்தி இறந்தப்புறம் 89 டு 1990 1 இயர் ஆஃப் பீரியட்ல விஸ்வநாத் பிரதாப் சிங் வந்து இருக்காங்க. அண்ட் திரும்ப 1 இயர் வந்து சந்திரசேகர் இருக்காரு. அதுக்கப்புறம் 1991 டு 1996 எலெக்ஷன்ல பி.வி. நரசிம்மராவ் இருக்காங்க. 1996ல வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் மே 16 டு 1996, அதாவது இவர் இருந்த அப்புறம் ஒரு குறுகிய மாசங்கள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 1996 டு 1997 வந்து ஹெச்டி தேவகவுடா. அண்ட் நெக்ஸ்ட் 1 இயர் வந்து ஐகே குஜ்ரால். ஐகே குஜ்ரால் டாக்டரிங்லாம் ஃபேமஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 1996ல இருந்தவர் திரும்ப 2 வருஷம் கழிச்சு 2004 வரைக்கும் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காரு. அண்ட் 2004 டு 14 வந்து மன்மோகன் சிங் பீரியட். 2014 டு டில் டைம் வந்து நரேந்திர மோடி. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.